எண் 10 சிவானி ஜி. நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடுமி தஞ்சை தரணியிலே வடக்கு ராஜ வீதியிலே அமைந்து கடந்த 28 வருடங்களாக கல்வி சேவை புரிந்து வரும் நம் பள்ளிக்கும் நம் பள்ளி தாளாளருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது பேச்சினை கேட்க ஆவலுடன் அமர்ந்திருக்கும் என் சக மாணவ மாணவிகளுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பள்ளி தொடங்கிய ஆண்டு முதலே கல்வி, கலை, இலக்கியம், விளையாட்டு ஆகிய பல்வேறு துறைகளில் நம் பள்ளி மாணவர்கள் சாதனை படித்துக் கொண்டே வருகிறார்கள். இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும் நான் எத்தலைப்பில் பேச போகிறேன் என்று. ஆம், இன்று என் கருத்துக்களை தெரிவிக்க நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பில் சாதனை படைக்க தேவை தன்னம்பிக்கையா விடாமுயற்சியா என்பதை பற்றியே. முடியாது என்று சொல்லுவது மூட நம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை, முடியும் என்று சொல்லுவதே தன்னம்பிக்கை. அனைத்து சக்திகளும் முன்னில் உள்ளன. உன்னால் எதையும் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். இது நம்பிக்கை கொள்ளுங்கள். பலவீனம் என்று ஒருபோதும் நம்பாதீர்கள். எழுந்திருங்கள், உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துங்கள் என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். தன்னம்பிக்கை என்பது நம் வாழ்வின் தூண். அதுவே நம்மை தோல்வியை கண்டு தளர்ந்து விடாமல் நம்மை தாங்கி நிற்கும். தன்னம்பிக்கை என்பது ஒரு திறமை. அதை நம்மால் வளர்த்து கொள்ள முடியும். இந்த உலகில் வாழும் எந்த ஒரு சிறு உயிரினமும் தன் வாழும் சூழலில் போராடித்தான் உயிர் வாழ வேண்டும். போராடினால்தான் உயிர் வாழ முடியும். இதுவே இயற்கையின் விதி, உலக பொது நியதி. இதில் தன்னம்பிக்கை ஒன்றுதான் நம்மை வாழ வைக்கும். உறவு, பணம், பலம் எல்லாம் இரண்டாம் பட்சமே. உனக்குள் இருக்கும் உன்னை நீ நம்பினால் மட்டுமே உன்னால் வெற்றி பெற முடியும். நான் ஜெயிப்பேன் என்று சொல்லும், என்னால் முடியாது என்று சொல்லும் உன்னிடமிருந்து தான் வருகிறது. உன் மனம் உறுதிப்பட்டால் உன் உடல் தன்னால் ஒத்துழைக்கப் போகிறது. பிறகு வெற்றி நிச்சயம். நீ எதை கண்டும் பயந்து போகாதே. உன்னை சோர்வடைய அனுமதிக்காதே. உனக்குள் ஒரு லட்சியத்தை வை, அதற்காக பாடுபடு. பல தடைகள் வரத்தான் செய்யும். தடைகளை உடைத்து விட்டு தான் செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. தடைகளை எளிதாக தாண்டியும் செல். முன்னேறு முன்னேறு முன்னேறிக்கொண்டே இரு. உன் தன்னம்பிக்கையை விட சிறந்த தோழன் யாருமே இல்லை. தன்னம்பிக்கை இருந்தால் தான் இறைசக்தி வேலை செய்யும் என்பதை நினைத்துப்பார். மனதில் கொஞ்சம் தன்னம்பிக்கை வைத்தால் அது 1000 தைரியத்தை உன்னில் சேர்க்கும். இத்தன்னம்பிக்கை உன்னை விடாமுயற்சி செய்யும் தூண்டும். விடாமுயற்சி, கடின உழைப்பு, திட்டமிடல் போன்ற பல குணநலங்கள் கூறப்படலாம். ஆனால் அவையெல்லாம் தன்னம்பிக்கை என்ற அடித்தளத்திலிருந்து தான் உருவாகி வெளிவருகின்றன. தன்னம்பிக்கை என்பது ஓர் உந்து சக்தி. வாழ்விற்கும் வாழ்வின் உயர்வதற்கும் தன்னம்பிக்கை நிரம்ப பெற்றவர்கள் வெற்றி பெறும் வரை ஓய்வதில்லை. விடாமுயற்சி செய்து கொண்டே இருப்பர். தோல்வி அடைந்தாலும் தன் மீதுள்ள நம்பிக்கையால் முயற்சி செய்து வெற்றி பெறுவர். உன் பலம் பலவீனம் என்னவென்று தெரிந்து கொள். பலத்தை கூட்டி பலவீனத்தை கழித்து வாய்ப்பை பெருக்கி தடைகளை வகுத்தால் தன்னம்பிக்கை தானாக வரும். இதன் மூலம் வரும் வெற்றி உன் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கப்படும். வெற்றி படிக்கட்டு வீர நடை போட தேவை தன்னம்பிக்கை. தன்னை பற்றியும் தனது பலவீனத்தை பற்றியும் சரியாக மதிப்பீடு செய்வதால் உருவாகும் நம்பிக்கை இது. வீழ்வது வீழை கிழப்பதுதான் இழிவு. எழுந்து நில்லுங்கள், மீண்டும் முயலுங்கள். தன்னம்பிக்கை உங்களை தைரியப்படுத்தும். தன்னம்பிக்கை குழந்தை பருவத்திலிருந்தே வளர்க்க முடியும். அவர்களை சுதந்திரமாக வளரவிட்டு இளம் பருவத்திலிருந்தே தன்னம்பிக்கை ஊட்டி வளர்க்க முடியும். அவர்களை சுயமாக சிந்திக்க விடாமல், யாருடனும் பழக விடாமல் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வளர்ப்பது நாளடைவில் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை இல்லா தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் வாய்ப்புள்ளது. உன் பலம் பலவீனத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.